ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானம். வணக்கத்திற்கும் தோற்றத்திற்கும் நம் நெஞ்சில் இடம் பிடித்த மரியாதைக்குரிய ஐயா திரு நாகசுப்ரமணியன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களுடைய நினைவுகள் மற்றும் படத்திறப்பு நிகழ்வுகளை நமது வணக்கத்திற்குரிய ஆத்மீய சந்திரசேகர் ஐயா அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு உறவுகள் சார்பாக நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
அஞ்சல் செலுத்தப்படுவதற்கு ஏழை வலதுபுறமாக ஸ்தாபனத்தில் அஞ்சல் செலுத்தி இடதுபுறமாக செலுத்தும் மாணவர்கள் தொடர்ந்து இந்த அஞ்சல் செலுத்தும் இரண்டு ஒரு நடைபெறும். சரி திரும்பிங்களா திரும்பிட்டு கூப்பிடுங்க திரும்பி ஓகே 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 வாங்க ரெடி இங்கே பாருங்க அப்படியே பாருங்க கேமரா பாருங்க அப்படியே எடுக்க ஓகே ஓகே படிங்க பார்க்க விடுங்க கேண்டிடேட் இங்கே வந்து திரும்ப போடுங்க அப்படி பாருங்க ஓகே பாருங்க ஓகே பாருங்க திரும்பி பாருங்க கேண்டிடேட் ஏன்னா கூட பார்த்து இது பாருங்க தூக்குறாங்க எவ்வளோ கேமரா பாருங்க திரும்ப இது பாருங்க எங்கள் அரசியல் வழிகாட்டியமான ஆர்கே சந்திரசேகர் அவர்களே, தண்டபாணி அவர்களே, சிவசுப்ரமணியன் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் தனலட்சுமி அரங்கநாதன் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, ஆசிரியர் அமுதலிங்கம் அவர்களே, சுப்புரத்தினம் அவர்களே, ரவிபிரசாத் அவர்களே, தாமோதரன் அவர்களே, நங்கை ரவீந்திரன் அவர்களே, ஐயா பற்றி பேசினா நிறைய பேசலாம். அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் 7 பேர் இருக்காங்க. அவங்க இந்த
இடத்துல இல்லைனாலும் இவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஐயா பற்றி சொல்லணும்னா இந்த ஆர்கே நகருக்கு ரோடு வசதிகளுக்கு பூங்கா வசதி வரையும் ஒரு பொது தொற்று ஆட்டத்திற்கு சங்கத்துக்கு உறுதியாக இருக்கிறது. எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அவரை போட்டாங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு வந்து ரோடு போகிறதுக்கு இந்த பூங்கா செய்யறது கூட அவர் தான் முன்னிறுத்தி செய்யக்கூடியது. அவரை வழி நடத்தினா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவர் தான் புராணமாகக்கூடியது. அவருக்கு என் சார்பாகவும் மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் சார்பாகவும் ஒரு நிமிடம் புகழெழுதி சேர்த்தி வீர வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆர்பிஎன் நகர் தலைவர் சந்திரசேகர் அவர்களே, மயிலாடுதுறை நகர செயலாளர் முன்னாள் செல்வராஜ் அவர்கள், நகரமன்ற தலைவர் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, அமிர்தலிங்கம் அவர்களே, சிப்புதத்தம் அவர்களே, காபிச்சன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, திரு இளஞ்சென் அவர்களே, திருமதி நங்கை ரவீந்திரன் அவர்களே, இந்த ஆர்பிஎன் நகரின் வளர்ச்சிக்கு தலைவர் செயலாளர்களுடன் இணைந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர்களில் முதன்மையானவர் திரு கோ சுப்பிரமணியன் அவர்கள். அவருக்கு நிகராக அவர்தான். தனிப்பட்ட முறையில் எனக்கு பழக்கம் இல்லை என்றாலும் நகருக்கு வரும்போதெல்லாம் அவர்களது செயல்பாடுகளை கேட்டு அறிந்துள்ளேன். அன்னாரது ஆத்ம சாந்தியடைய இறை வேண்டிக் கொள்கின்றனர். சொல்லுங்க, யாரு புரியல? காமராஜ் என்ன பண்றாரு? எங்க இருக்கா? அன்புடன் அழைக்கும் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கும் திறந்து வைத்து பொறுப்படியாக அமர்ந்திருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர் அவர்களே, தலைமையில் நடந்து இருக்கக்கூடிய ஆர்பிஎன் நகருடைய முன்னோடி அருண் சந்திரசேகர் அவர்களே, முன்னிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டமாடி அவர்களே, சிவபிரகாசம் அவர்களே, புகழாஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நகரமன்ற உறுப்பினர் தனலட்சுமி அரங்கநாதன் அவர்களே, எனக்கு பின்னால் புகழாஞ்சலி செலுத்த இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே, பணி ஓய்வு பெற்ற பேராசிரியர் சுப்பரத்னம் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகை எஸ் ராபின்சன் அவர்களே, ஆர்பிஎன் நகருடைய பணிகளையும் நம்மை விட்டு மறைந்து சென்ற நாக சுப்பிரமணியன் அவருடைய உற்ற நண்பருமாக்கிய ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் அவருடன் கூட இருந்தது மட்டுமில்லாமல் இதற்கு முன்னால்
ரவீந்திரன் அவர்களே, இதற்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் சுப்பிரமணியன் அவர்களுடைய கண்முன்னால் வந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய துணைவியார் திருமதி சந்திரா சுப்பிரமணியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். இந்த நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவரை பற்றி நான் கூற வேண்டும் என்றால், ஆர்மி நகர் எங்களுடன் குடியிருப்புடன் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஒன்றாக நாங்கள் வசித்து வந்தோம். அதற்கு முன்னால் சொர்ணார்கள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து மாணவர்களுடைய கற்றத்திறனை வளர்ச்சியடைய செய்து ஆசிரியர் விருதுகளுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்து பணிபுரிந்து வந்த காலகட்டத்தில் பணி மூப்பின் அடிப்படையில் அவர் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர் பெருமக்களுக்கு பல்வேறுபட்ட அரசு சலுகைகளை பெற்று தந்த ஒரு தியாகி. இன்னும் அவரை பற்றி கூற வேண்டும் என்றால், சற்று பின்னோக்கி செல்லும் பொழுது 1985ஆம் ஆண்டு வாக்கில் நான் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணிபுரிந்து வந்தேன். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஒரே வேலை ஒரே ஊதியம் என்கிற அடிப்படையில் தமிழக அரசை எதிர்த்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏறத்தாழ 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மத்திய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாற்ற வேண்டும், பெற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் மாபெரும் ஒரு போராட்டத்தை கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 2 மாத போராட்டம் நடத்தினோம். அந்த அடிப்படையில் சுப்பிரமணியன் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த இந்த பகுதியில் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி தஞ்சாவூர் மாவட்ட அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்டவர்களை திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், சென்னை போன்ற இடங்களில் ஜெயிலில் வைக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 1 மாதம் 2 மாதம் ஜெயிலிலே இருந்த பொழுது அந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட முடியாத சூழ்நிலையில் 70,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஜெயிலில் தான் இருந்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த போராட்டத்தை தொடர்ந்து சென்னையில் வந்திருந்த ஊழியர்களை கொண்டு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி மத்திய அரசு ஊழியர்கள் பெறுகின்ற ஊதியத்தை இன்றைக்கு மாநில அரசுடைய ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், தலைமை செயலாளர்கள் அனைவரும் பெறுவதற்கு காரணமாக அமைந்துள்ள அந்த போராட்டம். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், அவர் ஒரு ஆசிரியராக மட்டும் இருந்து கல்விப்பணியை செய்யவில்லை. தலைமை ஆசிரியராக இருந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு உதவிகளை செய்யவில்லை. ஒரு போராளியாகவும் இருந்து அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் உள்ள மத்திய அரசு ஊதியத்தை பெற்றுத்தந்த ஒரு போராளி. அப்படிப்பட்ட பணியை செய்து நம்மளை விட்டெல்லாம் பிறந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அவங்களது துணைவியார் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். உற்றார் உறவினர்களுடைய எந்த
ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரும் அவருடைய துணைவியாரும் அந்த வண்டியை பின்னால் ஏற்றிக்கொண்டு அவர் இருந்தவராக இருந்த போதிலும் எப்படியாவது மாடிப்படியாக இருந்தாலும் ஏறி சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது மட்டுமல்லாமல் வந்திருக்கக்கூடிய உறவினர்களின் நண்பர்களையும் கலந்து பேசி மனசார மனமிட்டு பேசி ஆறுதல் கூறக்கூடிய ஒரு திறமை அவர் நம்மளை விட்டு பிரிந்து செல்வதற்கு முதல் நாள் நான் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கின்றேன். அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு அவருடைய துணைவியா பின்னாடி உட்கார்ந்து கொண்டு சென்ற ஒரு நிகழ்வு என் மனக்கண் முன் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு நம்மளை விட்டு பிரிந்து செல்லும் போது அன்றைக்கு கூட ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு சுதந்திரத்துக்கு சென்றிருக்கும் போது தன்னுடைய துணைவியாரை கூட அழைக்கப்பட்டு சென்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய உயிர் பிரியும் பொழுது தன்னுடைய துணைவியார் கூட கூடவே இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவருடைய காலத்தில், அவருடைய பணிக்காலத்தில் இப்படி முன்னோடியாக அவர் ஒரு இருதய நோயாளியாக இருந்த போதிலும் வண்டி ஓட்டுவதும் சரி, மற்ற பணிகளில் ஈடுபடுவதும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன், செய்து கொடுப்பேன் என்று பல்வேறுபட்ட பணிகளை செய்து முடித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பணிக்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். முதலாக அவர்கள் 1977ஆம் ஆண்டு தரவு ஆலயத்திலே தொடக்கப்பள்ளியிலே பணியாற்றிருந்த பொழுது அவர்களுடைய மனைவியின் சகோதரிக்காக மரப்பாக்க அறிவிக்கப்பட்டதிலே நேரடியாக அழைத்தார்கள். அந்த 1977ஆம் ஆண்டு முதல் எனக்கு இன்றைவரும் அவர்கள் நல்ல நண்பர்களும் நல்ல பழக்கத்தை இருந்தது. தன்னுடைய குடும்பத்திலே ஒருவராக எனக்கு நல்ல 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 நல்காலத்திலும் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு பல முறையை உதவியிருக்கிறார்கள். அவர்கள் இழப்பு என்பது தனிப்பட்ட முறை எனக்கு மிகவும் அதிகளை பாதிக்கிறது. ஏற்றினால் எங்களுடைய இல்லம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிட நடைபெறதாக இருக்கிறது. அருகே திறந்தோம் நாங்கள் எங்கள் வானத்தோடு எங்கள் நிலத்தில் வந்து தேடிவிட்டு போவார்கள். நாங்கள் அப்புறம் போவோம். அதனால் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு எனக்கு பாதிப்பு. அதோடு தான் அந்த குடும்பத்தாருக்கு மிகவும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தோம். இருந்த போதிலும் ஆலோசனை இழந்து பெற்றோரையும் நல்ல நல்ல பாரம்பரிய குடும்பத்திலே திருமணத்தை செலுத்தினார்கள்.
அந்த ஆர்கனைசர்களுடைய அவர்கள் பல நல்ல திட்டங்களெல்லாம் முன்னோடியாக செயல்படுகிறார்கள். ஆர்கனைசர்களுடைய நலவாசிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரை போன் மூலமும் நேரடியாக சந்தித்தார்கள். பிரச்சனைகள்லாம் ஒத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் இழப்பெற்றது அந்த நலனுக்கும் அந்த அவருடைய குடும்பத்தாருக்கும் இழப்பு என்பது இடத்தில் இருந்தது அறிவித்தாகும். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் அனுபவங்கள் இருந்த ஒரு காலத்திலே என்பதும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிக வழியாற்றல் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அதாவது அவர் அனுபவங்கள் மாணவர்கள் பார்ப்பதிலே ஒரு சரித்திர பாடல்களை நினைத்து வருகிறது. இருந்தாலும் மறைத்தாலும் பேசாமல் வேண்டும். இவர்களோடு யார் என்று ஊர் செல்ல வேண்டும் என்று பார்க்க விட்டதாசிரியர் பாடல்களை பார்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்பம் மேலும் சுத்தத்தூரிலிருந்து வாழ வேண்டும். எல்லாரும் எல்லோருடைய சொல்ல நிச்சயமாக என்பதை நினைத்து தெரிவித்துக் கொள்வோம். நன்றாகும். நினைவேந்தல் நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள தலைவர்களுக்கும் மரியாதைக்குரிய நகர்மன்றத்துடைய தலைவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இந்த விழாவினை இந்த நிகழ்வினை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கூடிய நகரத்தினுடைய தலைவர் தாமோதரன் சார் மற்றும் ராமகிருஷ்ணன் சார் உள்ளிட்ட இந்த அனைவருடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வில் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 80 ஆண்டு காலம் தனது வாழ்நாளையும் கடமைகளையும் பிற சமூக சேவை மற்றும் சிந்தனைகளையும் முழு அளவில் தனது வாழ்நாளை பூர்த்தி செய்து இறை சக்தியுடன் இணைந்து ஒன்றாகிவிட்டாலும் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நினைவுகளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே எனக்கு நினைக்க தோன்றிருக்கிறது. ஆண்டுகள் இன்னும் பல ஆனாலும் நமது உள்ளங்களில் தனது சொற்களாலும் தனது நற்செயல்களாலும் நினைவுகளாலும் வாழப்போகின்ற எனது சிறிய தகப்பனார் கோ சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் சைவ மரபை சார்ந்தவர்கள். காதாத்தார் குலத்தில் பஞ்சதய கோத்திரத்தில் தரங்கம்பாடி தாலுகா அண்டூர் திருவிடைக்கை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து மறைந்த கோவிந்தசாமி பிள்ளை அபூர்வத்தம்மாளின் 6 வாரிசுகளில் 2வது வாரிசாக இப்பிறவியில் அவதரித்தார்கள். பூம்புகார் நெய்தவாசலை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து மறைந்துவிட்ட சம்பந்தம் பிள்ளை ஓட்டியம் அம்மையார் அவர்களின் மூத்த மகளான சந்திரா அம்மையாருடன் 55 ஆண்டுகால இனிய இல்லற வாழ்வில் எங்கள் வம்சத்தின் எங்கள் குலத்தினரின் கண்களுக்கு முழுமை பெற்ற மூத்த விவாரண தம்பதியாய் இந்த சமூகத்தில் சுற்றி சுற்றி வளம் வந்தவர்கள். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து தனது கடின உழைப்பால் தளரான முயற்சியால் தன்
தன் குடும்ப நிலையை தானே உயர்த்தி தான் சார்ந்த குடும்பத்தினர் நிலைகளையும் உயர்த்தி தாங்கி பிடித்த மிகப்பெரியவர்கள். அந்த காலத்திலேயே விவசாய பணி, ஆசிரியர் பணி, தலைமையாசிரியர் பணி, பள்ளியினுடைய நிர்வாக பணி என்ற வகையில் பன்முக திறனுடன் சமுதாயத்தில் வளம் வந்து தனது நட்பு வட்டத்தையும் உறவு வட்டத்தையும் மிக பெரிதாக்கி அதன் மூலம் பல நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை தன்னை சார்ந்தவர்களுக்கு செய்து கொடுத்து அனைத்திலும் சாதித்து காட்டிய பெரியவர்கள். எங்களுடைய வம்சத்தின் வழிகாட்டியாக இருந்த அவர்கள் பல 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் அவர்களே சென்று பேசி பல திருமணங்களை பேசி முடித்து வைத்து அவர்களது இல்லற வாழ்வின் விளக்கினை ஏற்றி வைத்த மிக பெருமைக்குரியவர். பல பேருக்கு அவரால் முடிந்த அளவுக்கு கல்வி, வேலைவாய்ப்புகளில் முக்கிய இடங்கள் கிடைத்திட முக்கியமான ஒரு காரணத்தாக செயல்பட்டார்கள். வெளிவட்டாரத்தில், வெளியிடங்களில், வெளிவட்டாரத்தில் அறிமுகமில்லாத இடங்களுக்கு நான் செல்லும் பொழுது எனது ஊர் திருநெல்வேலி கண்டூர் என்று கூறினால் வெள்ளை ட்ரெஸ்ல சிறந்த நிறத்துல ராஜா மாதிரி ஒரு மீச வச்சிருப்பாரு, அவருக்கு நீங்க எப்படி உறவு என்று என்னை தெரியாதவர்கள் சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தனது அடையாளத்தை தானே உயர்த்தி நிறுத்தியவர். அன்னாரது இழப்பு என்பது எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. எங்களது வம்சம், குலம் ஒரு மூத்த வழிகாட்டியை, ஒரு மூத்த தலைமுறையினரை, ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை இழந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கோ எப்போதோ படித்த புத்தரின் வரிகள் என் மனதுக்குள் வந்து செல்கின்றது. நாம் அனைவரும் இன்னும் சில காலங்கள் கழித்து இங்கு வெறும் நினைவுகளாக மட்டுமே இருப்போம். இக்கூற்று இங்கு உண்மையானதை உணர்கிறேன். நாம் அனைவரும் அவர்களது நினைவுகளுடன் இந்த நிகழ்வேற்றல் நிகழ்ச்சியில் ஒன்று கூடி இந்த நிகழ்வேற்றலை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது வம்சத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு சித்தப்பா விஜயபாலப்பிள்ளை அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். உடனடியாக இங்கு வர வேண்டும் நினைக்கிறேன். நான் எனது தந்தையாரை இழந்து தனித்த வேளையில் அவர்கள் எனக்கு கூறியது, தென்னமரத்தினுடைய குருத்து மட்டைகளுக்கு நடுமட்டைகள் வழிபடும்பா, நடுமட்டைகள் சிறிது காலத்தில் பழுத்த மட்டைகளாக, இஞ்ச மட்டைகளாக மாறணும். உதிர்ந்த மட்டைகள் என்றோ ஒரு நாள், என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்றோ ஒரு நாள் அது தன் களத்தை விட்டு விழுந்துதான் ஆகணும். இதுதான் இயற்கை நியதி என்று எனக்கு உணர்த்தியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். எனது சித்தப்பா அவர்கள் உடல் அளவில் எங்களை விட்டு மறைந்தாலும் அவர்களது சிந்தனை, செயல், சொல், எண்ணங்கள் அனைத்தும் மங்கையாக, நங்கையாக, தமிழ்துறையாக, ரவீந்திரனாக இவர்களது வாரிசுகளின் வழிமொழியாக உயிர்ப்பு பெற்று தொடர்ந்து இந்த பூமிப்பந்தில் இணைந்து எங்களுடன் பயணித்து சுற்றி கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் தங்களுடைய நினைவுகளை இங்கு பகிர வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நம்முடைய ஆசிரியர் நாகசுப்ரமணியன் அவர்களுடைய படத்தினை திறந்து வைத்திருக்கிறார்.
குண்டாமணி ஐயா அவர்களே, ஐயா ரங்கநாதன் அவர்களே, எனக்கு முன்னே பேசி அமர்ந்திருக்கிற அன்பர்களே, நன்றி உரை நகரில் இருக்கிற நங்கை நடைபெறுகிறவர்களே, ஏதோ ஒன்றை தொலைத்துவிட்டு வருந்திக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியருடைய மனைவி திருமதி சந்திரா நாகசுப்பிரமணியன் அவர்களே, அவரது குடும்பத்தினுடைய மாப்பிள்ளைகளே, பெயர்த்திகளே, ஆர்பிஎன் நகர், வெற்றி விநாயகர் நகர் அன்பர்களே, இன்னும் மயிலாடுதுறையிலும் ஏனைய பகுதிகளுக்கு வந்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய காலம் சென்ற நாகசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்முடைய நகர் பகுதிக்கு மிகவும் எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு நம்முடைய நகர அன்பர்கள் எல்லாம், நம்முடைய தாமோதர சார் இருக்கட்டும், அபிஷேக் சார் இருக்கட்டும், கணேசமுள்ள மருமகன் வக்கீல் ஐயா, இன்னும் நிறைய பேர், முகேஷ் சார், கார்த்திகேயன் சார், எல்லோரும் ஒரு கதி கலங்கி போனார்கள். நம்ம நகரில் உள்ள ஒருவர் தானே என்று நினைக்கவில்லை, நம்முடைய குடும்பத்தார் போல நினைத்து அவ்வளவு கலர் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்ம நபருக்கு தேவையாக இருந்த மிக மிக தேவையாக இருந்த ஒரு நண்பரை நாம் இழந்திருக்கிறோம். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர். அதாவது ஆசிரியர் தான் இந்த உலகத்திலே ரெண்டு பேர் நல்ல மதிக்கப்படக்கூடியவர்கள். ஒன்று மருத்துவர், இன்னொன்று ஆசிரியர். மருத்துவர் என்பவர் உடல்படியை போக்குபவர். ஆனால் ஆசிரியர் என்பவர் உடற்படியை போகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பணிதான் இந்த ஆசிரியர் பணி. அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான சமுதாய பணிகளை ஆற்றியவர். நல்லூர் என்ற இலக்கணம் உள்ள ஆசிரியரை பற்றி ஒரு இலக்கணம் சொல்றார். புலனருள் தெய்வம் கொள்கை மேன்மையோடு கலைமயில் தெளிவு கட்டுரை மேன்மை நிலம் மலை நிறைந்தோர் மலர் நிகர் மாட்சி உலகிய நினைவோடு உயர்குணம் இணையவும் ஆகியவன் அந்த ஆசிரியர் பெருமக்கள் நூலை விரித்து வைக்கக்கூடிய ஆசிரியர் என்று சொல்கிறார். அதாவது என்ன சொல்றாங்க கேட்டா, அந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல குலத்தில் பிறந்திருக்க வேண்டும். நம்ம அப்பா அம்மா நல்லவர்களா இருந்தால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். நல்ல குலத்தில் பிறந்திருக்க வேண்டும். அருள் வேண்டும், அருள் தந்தை வேண்டும். மாணவனை பார்த்தா அருளுணர்ச்சியோடு பழக வேண்டும். அப்பொழுது மாணவன் நம்மளை மதிப்பா, நல்லா படிப்பான், சமுதாயத்தில் முன்னேறுவான். அப்புறம் தெய்வம், தெய்வ நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் தெய்வ நம்பிக்கை இருக்கணும். தெய்வ நம்பிக்கை இருந்தா மாணவனை நல்லா வளர்ப்பாங்க ஆசிரியர் பெருமக்கள். கொள்கை, அதாவது தனக்கென்று ஒரு கொள்கை இருக்கணும் ஆசிரியருக்கு. நான் போய் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில, நான் ஊருக்கு நல்லவனா நடப்பேன், இப்படி சில கொள்கைகள் இருக்கு. அதுபோல சாருக்கு ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா, எப்போதும் வெள்ளுடை தான் விரும்புகிறாரு சார், வெள்ள ஆடை. அப்ப அது ஒரு கொள்கை. அதே போல மீசை வச்சிருக்கார் சார், மீசை பயமுறுத்துறதுக்காக இல்லாத ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு அவர் மூலமாக வெளிப்படுத்துது. வெளியில் எல்லாரும் கேட்டா கூட சொல்லுவாங்க, உங்க நகரில் ஒரு போலீஸ்கார் இருக்காங்க அப்படின்னுவாங்க. போலீஸ்காரில் அவங்க ஆசிரியர் ஓய்வு